திருவரங்கமே போய் எம்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு அங்கேயே நித்தியவாசம் பண்ணுவேன் என்று மனசுல நினைக்கிறார். கிடைக்குமா? அப்படியே நான் இருப்பேனா அப்படின்னு மனசுல நினைக்கிறார். கிளம்பிட போறாரு இந்த ராஜா அப்படின்னு பயப்படுறார் மந்திரிமார்கள் எல்லாரும். இவரோ படப்படுவார். இவர் யாரையும் கேட்காம ஒருத்தரை கூப்பிட்டு, நாளைக்கு ராஜா ஸ்ரீரங்கம் போறார், தண்டோரா போடுறார் ஏந்தாள். அதுல ஒரு சுகம். மகாராஜா ஸ்ரீரங்கம் போறார் அப்படின்னு தானே காதல கேட்டு சந்தோஷப்படுவார். உடனே மந்திரி மகள் காதலி விழும் இல்லையா? காலமே 6வது என்ன போல ஒரு பௌராணிகரை கூட்டுன்னு வந்து, வாசல நீர் ராமாயணம் கையுமா வாசல நில்லும் ஐயா. ராஜா என்னன்னு கேட்ப, நாங்க சொல்லிக்கிறோம் பதில். ராமாயணம் சொல்லுன்னா நீர் பாட்டு நவாகமா முடிச்சுட்டு ஆத்துக்கு போயிடாதீங்க. 1 வருஷம் சொல்லும். இவர் யாத்திரை அப்படி கிளம்பும் பொழுது சகுனம் பார்க்கிறவர் இல்ல. இருந்தாலும் அவர் புஸ்தகம் எடுத்து நாங்க ஏன் வருவார், விசாரிக்கணும் இல்லையா? சுவாமி என்னத்துக்கு வந்திருக்கிறார்? அவர் மகாராஜாவுக்கு ராமாயணம் சொல்லணும், ஸ்ரீராமாயணம் சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆஹா, அப்படின்னா நான் ஸ்ரீரங்கம் போகல. ஏன் நாள் எங்க பகவத்குணம் நடக்கிறதோ அதுதான் ஸ்ரீரங்கம், அதுதான் பண்டரிபுரம், அதுதான் திருப்பதி, அதுதான் பிருந்தாவனம், அதுதான் அயோத்தி. எங்க பகவத்குணம் நடக்கிறதோ. ராஜா சரின்னு உட்காந்து, ஓய் 1 வருஷம் சொல்லணும், பட்டாபிஷேகம் சீக்கிரம் முடிக்காது. இந்த பிராமணுக்கு என்ன சளைக்கிறதா? ராஜாவுக்கு 1 வருஷம் பாகவதன் சொல்றாப்புல கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுட்டார். 1 வருஷம் நீட்டி மொழிக்கு 1.5 வருஷம் கூட ஆக்கிடும். பட்டாபிஷேகம் முடிஞ்சது, இவர் கிளம்பலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது வேற ஒருத்தர் ஆக்ஷன் வந்துடும். அவரு சொல்றேன், இந்த ராமாயணம் கேட்கறதுல அவர் ஏதோ ஒரு கதை கேட்டா புண்ணியம் அப்படின்னு அப்படி கேட்கலையா? சீதா கல்யாணம்னா அப்படியே லகிச்சுடுவர். சீதா கல்யாணம் நடக்கிறா அப்படியே அவருக்கு தோணும். வனவாசம் போறாருன்னா வனவாசம் போறா அப்படியே தோணும். அதுல லகிச்சுடுவர். இவர் லகிச்சுடுவார்னு தெரியும் அந்த பௌராணிகருக்கு. அதனால லைக்கவும் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அது கட்டுப்படுத்துறாப்படியும் ஏதாவது சொல்லுவார். நிதானப்படுத்தி இவருக்கு கதை சொல்லுவார். அதுக்கு அவருக்கு தெரியும். ஒரு நாள் அவருக்கு வர முடியாதபடி போக அவருடைய சிஷ்யர், நாவனா போயிட்டு சொல்லிட்டு வரேன்னு. ராஜாவுக்கு கதை சொல்றது என்னாலேயே சாத்தியம் இல்லை. ஏன் நாள் உட்காந்துட்டு தூங்கிண்டே கதை கேட்கிறவாளுக்கு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடலாம்.